உசுரா இருக்கேன். விடுமா பாவம் பாண்டி கீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவன் யார் புடிச்சாரோ யார் புடிச்சாரோ யாரு பிடிச்சாருன்னு பார்க்கலையா நீ? யாரு பிடிச்சாரோட நானி பிடிச்சத பார்க்கலையா? இங்க என்ன ஆட்டிட்டு இருக்க? தனியா போய் அங்கிட்ட ஆட்ட வேண்டியது தானே? தனியா தான் ஆட்டிக்கிட்டே இருக்கேன். அடி வண்டியில நெல்லு வரும் வண்டியில வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் தெரிஞ்சு போ. வண்டியில நெல்லு வரும் அவன் என்ன இடிச்சது அவன் சந்தோஷத்தை பாரு. பொம்பளை அங்க இருக்கு என்னைய குண்டி அடிக்கிறான். வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் நெத்தியிலி மட்டை போட்டு கிளருக்கு சின்ன போட்டு யாரு யாரு அடக்குமா பனியன் உள்ள போடுவா நீ வெளில தொங்க விட்டுருக்க. என்னடா பனியனை கட்டி தொங்க விட்டுருக்க? அங்கே ஓட்டா தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க நின்று அது வாட்டில் தொங்கிட்டு கிடக்கு. தம்பி இவன் போற பக்கம் பார்த்தா நாடகத்துக்கு டான்ஸ் போட மாட்டான். என்னையே தான் குண்டி அடிப்பேன். அந்த புள்ள இது என்ன? எதியா அந்த புள்ள எப்படி இருக்கு? கார்த்தி என்னடா சொல்ற? ஓ மோரைக்கு இதுக்கு செட் ஆமாடா. ஐயப்பா அழுகுறேன். அவங்க அம்மா திட்டுறேன். அழுச்சு முட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. மனசுக்குள்ளே திட்டுறேன். பயலுகடா 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். மற்றும் அளவாக்கோட்டை சாய்சிரி என்ற சின்ன மருதமணி. அது யாருப்பா சின்ன மருதமணி? அப்படியா? மற்றும் மருதமணி அவர்களை பாராட்டி மறுபடியும் ஜிபே பண்ணியிருக்காரு 100 ரூபாய். அருமையினர் கண்ணன் மதகுப்பட்டி பத்திரப்பதிவு. ஜிபே பண்ணி எந்த நம்பருக்கு எனக்கு என்ன தெரியும்? எம்கேஎஸ் குட்டி பயல்கடா 100 ரூபாய். சின்ன மருதமணி 100 ரூபாய் அன்பளிப்பு அவர்களுக்கும் பத்திரப்பதிவு கண்ணனா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. வணக்கம். அள்ளி தள்ளுங்கப்பா. எங்கு புகழ்த்துவாங்க. ஆமா 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 ஆமா. இங்கு நானும் நான் தூவங்க. நானும் நான் தூவங்க. விவரமா இருக்கேன். காசை எடுத்து வச்சு என் கண்ணத்துல பேப்பர் எழுதிய எங்கும் புகழ்த்துவாங்க. இங்கு நான்
அது வயசு என்ன ஓ வயசு என்ன அக்கா அக்கா ஒரு ஓட்டம் கட்டி எங்க ஒரு ஓட்ட இங்க கட்டி விடுங்க உனக்கு அக்கா வேணும்னு சொல்லிக்கிறேன் போட்டே போகுது 100 ரூபா வர தென்னாடி ஜீவையில தேரோடு வீதியில போல வந்தவன் யாரடிச்சாரோ யார் புடிச்சாரோ யார் புடிச்சாரோ ஐயா செட்டி மிருதங்கம்லாம் நீங்க வேணாம் நீங்க தூக்கிட்டு போங்க ஏன்னா எதுக்கெடுத்தாலும் யாரு பிடிச்சாரோ யாரு கடிச்சாரோன்னு யாரு பிடிச்சது அது பிடிச்ச சீமை அடிச்சேன் இது கூட தெரியல எந்த நேரம் பார்த்தாலும் தென்பாண்டி சீமையில தென்பாண்டி சீமை அதை அடிக்கிறாங்க அது ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றாங்க உடனே அடிச்சோடனே தோகத்துக்கு போறாங்க தென்பாண்டி சீமையில மருத்த புடுங்க இல்ல அவன் உழுகிறாங்க அப்படியே பெரிய மருதமணி பெரிய மருதமணி பெரிய மருதமணி சின்ன மருதமணி உருவாகட்டும் அது வாட்டுக்க நெத்தியில வட்ட புட்டி நீ எத்தனோட நெத்தியில வட்ட போட்டு வைப்ப நெத்தியிலே வட்ட புட்டி எங்க புகழ் துவங்க தங்கமே வைக்க விட்டு தேடலாமும் நான் பாட்டு படிக்க எனக்கு காம்பவுண்ட் செவர் மாதிரி இருக்குமா என் முதுகு அவங்க சைடுக்கு வர அவங்க விளக்கமார் பிஞ்சு தூங்கிய குடிச்சு விளக்கமாறு பெஞ்சுனா வேற விளக்கமாறு வாங்கிக்கிறோமா தம்பி லேடிஸ் பக்கத்தில் போகாதீங்க அது உனக்கு தங்கச்சி வேணும் அடிப்பாங்களா அடிக்க மாட்டேன் அவங்க புரிஞ்சு அருவத்தை தண்டி வச்சிருக்கேன் எங்க பெரிய மாமாங்க என்னடா அருவான்னு சொன்னா பெரிய மாமாங்கிறேன் எங்கும் புகழ் தூவாங்க எங்க புகழ் துவங்க சண்டைக்கு போய் வர முழு தப்பிட்டு கைகளுவி தந்தைக்கு தாப்பை வரும் இதுக்கு அடுத்து என்னடா ஏதோ ஆட போறான்னு அவன் பின்னாலே வர அவன் பாக்கி போய்கிட்டு இருக்கு நான் நீ ஆட போறேன் நான் ஒதுங்கியே போய்கிட்டு இருக்கேன் நீ ஆடுவாய் நான் பின்னால அண்ணன் ஆடுவேன் என்னடா பண்றீங்க என்ன பண்றோம்னே தெரியல எங்களுக்கு அண்ணே, 2 பேரும் சேர்ந்து ராணி ஆட்டி விடுவோமா ஏய் எங்க ராணியா ராணி சாப்பிட்டு கைகாலுவி சண்டைக்கு போய் வா தப்பிட்டு கைகளுவி தென்பாண்டி ஜீமையில தேரோடு வீதியில போல வந்தவன யாரடிச்சாரோ யார் கடிச்சாரோ யார் கடிச்சாரோ ஏய் யார் அடிச்சாரன்னு இல்லை யாருக்கு அடிச்சாரன்றாங்க இனிமே இந்த பாட்டை நீங்க படிச்சீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிருவேன் தற்கொலை வேணாம் ஒரு தண்ணியை ஊற்றி வச்சிருக்குது தப்பிட்டு கைகளுவி தந்தைக்கு தாப்பை வரும் நீ ஆட வேணா மயிரை பிடுங்கணும் ஆமா டேய், விடு. ஐயோ இங்கேயும் குத்தோடவா இல்ல இல்ல ஏய் இங்க என்ன குத்த வர நான் போட்டே ஏம்மா? போட்டுச்சு நேராச்சு நல்லா ஆடுங்க டயஸ் தயாரிச்சு நல்லா ஆடுங்க நல்லா பாருங்க நல்லா பாடக்கூடிய வள்ளி நல்லா பேசக்கூடிய நாரதர் வந்திருக்கிறாங்க திஸ் இஸ் லவ் திஸ் இஸ் அல்லவா இது லவ்னு என்னன்னு தெரியுமா என்ன உன்னை விரும்புறாராம் என்னையே வா
तुमसे प्यार करते தெரியாது. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு 2 தடவை செய்வாராம். அவ்வளவுதான் முடியுமா அதனால? ஏன் கஞ்சாவா விற்கிறீங்க? அதுக்கு கமுக்கமா கூட்டு கொடுக்குற. கீழே சாலூர் கண்ணன் ஆடியோஸ் தனியா தானே அங்கிட்டு தானே கூப்பிட்டாரு. அங்கிட்டு போய் சொல்லிட்டு வா. கீழே சாலூர் கண்ணன் ஆடியோஸ் ஒன்று படிக்கணும் இல்லை வெடிக்கணும். அவர் சார்வா எனக்கு 100 ரூபா கொடுத்து என்னையை வெடிக்கணுங்கிறாங்களா இல்லை என்னை படிக்கணுங்கிறாங்க. அவர் சார்பாக அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அண்ணனுக்கு நன்றி அறியாத வணக்கம். சாலூர் ஆடியோஸ் மைக்கு 6500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. அந்த மைக்கோட அருமை தெரியுமாடா உனக்கு? அந்த மைக்கு பாதிப்பு இது ஏற்றி விடும் நம்மள. நேற்று ராத்திரி வச்சே போதும், நாளைக்கு பண்ணிக்கிடுவான். நேராச்சு வரணும். காதல் பண்ணானுங்க. காதல் பண்ண தெரியுமா? அடுத்து மண்டே பொழந்து வரு தெரியலடா. சொல்றேன் வையா, அந்த பிள்ளைய காதல் பண்ண போறேன். டிக்கரோ பக்கோ என்ன தெரியுமா? தெரியலங்க. ஒன்னால முடியலன்னா நோத்தாலையும் கூப்பிட்டு சொல்றாரு. தம்பி அந்த விளக்கத்துல வந்து நோத்தால குட்டி வந்து வருமாக்கா. எப்படியாவது ஒன்னு அடியில் தூடுறது அந்த பொண்ணு என்ன அடிக்குது? ஓம் பேச கட்ட நான் செருப்படி தான் வாங்கணும். சிக்கா மக்கா நொக்கா அவன் என்னன்னு தெரியுமா? சிமெண்ட் முடிய பிரிச்சு தயாரா வச்சிருப்பான். சிமெண்ட் முடியவா? டிப்ளமோ டக்களமோ. ஒரு நாளைக்கு காலையில ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை. என்னது? காங்கட்டு போடுறது. இது உடம்பு வச்சுக்கிட்டு போடுமாக்கா. தம்பி நமக்கு எந்த ஊரியா? நம்மளுக்கு இழுத்தடிச்சா போச்சு. பக்கர் டுக்கர். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அப்பையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா என்ன உனக்கு பிரச்சனை? இது வந்து இந்த மொழி. உங்க அக்காவையும் கூப்பிட்டு வருவியா? யாரடா வந்து குடிக்க? இல்ல இல்ல இருமா. என்ன ஆச்சிருக்கா? ஏய் என்ன ஆச்சிருக்கா? குடிக்கறா. என்ன தென்பாண்டி சீமையில நெருப்பு வச்சு கொளுத்துங்க. சீமையில தூமையில இப்படி தாண்டா நேரம் ஆயிடும். அந்த ஆளுங்க நம்மளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா உன்னை காதல் பண்ணிடுவான். நேரம் ஆயிடுச்சு. காதல் பண்ணுவோமா? காதல் பண்ணுவோமா? உன்னை அம்மா பாலும் சீனி வாங்கிட்டு வீட்டுக்கு வர சொன்னிச்சு. பாலும் சீனி அம்மா என்னை வாங்கிட்டு வர சொல்லிட்டா. அப்பாட்ட கொடுத்து விட்டேன். அவங்க போய் டீ ஆத்தி குடிக்கட்டும். நீங்க எங்க பால் குடிக்கலாம்? அப்பா இப்ப பால்ல சீனியை போட்டு குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா இந்த நேரம் குடிக்கிற நேரம் தான். இவனே மாலை கருத்து வச்சிருக்க. தென்பாண்டி காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?